கல்வியை கொடுக்கும் புதன்கிழமை வாராகி வழிபாடு. பஞ்சமி தினத்தன்று வராகி அம்மனை வழிபடுவதால் பொறாமை, கண் திருஷ்டி மற்றும் எதிரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். அத்துடன் பஞ்சமி வருகின்ற தினத்திற்குரிய நவகிரகத்தின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். அதன்படி இன்று கார்த்திகை தேய்பிறை பஞ்சமி புதன்கிழமையன்று வராகியை வணங்கிட கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். வராகி தேவியை பஞ்சமி தினம் என்றில்லாமல் தினந்தோறுமே வழிபடுவது சிறந்ததாக கருதப்படுகிறது. இருப்பினும் பைரவர் வழிபாட்டிற்கு எவ்வாறு தேய்பிறை அஷ்டமி உகந்ததாக இருக்கிறதோ அதே போன்று வராகி வழிபாட்டிற்கு தேய்பிறை பஞ்சமி அற்புதமான தினமாக உள்ளது. இந்நாளில் வராகி தேவிக்கு செந்நிற மலர்கள் அணிவித்து வழிபட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தந்தருள்வாள். வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வராகி தேவிக்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும். இதனால் தனவசியம் ஏற்படும், தொழில் விருத்தியாகும், வியாபாரம் செழிக்கும். வராகி அம்மனை அனைத்து நாட்களில் வழிபட்டாலும் புதன்கிழமையன்று வருகிற பஞ்சமி அன்று விரதம் இருந்து அம்மனை வணங்கிட நினைத்த காரியம் நிறைவேறும். அத்துடன் கலை ஞானத்திற்கு அதிபதியான புதனின் அருளும் கிடைக்கும். கல்வியில் மந்தமாக இருப்பவர்கள் இன்று புதன்கிழமை அவசியம் வராகி அம்மனை கோயிலுக்கு சென்றோ அல்லது மனதார நினைத்து வழிபட கல்வியில் சிறந்து விளங்க முடியும். பஞ்சமியுடன் கூடிய புதன்கிழமையன்று வராகியை வழிபடுவதன் மூலம் புதனுக்குரிய பரிகார ஸ்தலமான திருவெங்காடு சென்று வழிபட்ட பலனை பெற்றிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. வராகி அம்மன் வழிபாட்டிற்கு கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி ஆகிய 4 நட்சத்திரங்கள் உகந்ததாகும். எனவே இந்த 4 நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் உள்பட அனைவரும் வராகி அம்மனை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அதன் பிறகு வராகி அன்னைக்கு உகந்த பஞ்சதீபத்தை ஏற்றி காயத்ரி மந்திரம் கூறி வழிபட வேண்டும். வராகி காயத்ரி மந்திரம்: ஓம் ஷியாமளாய வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத். வராகி காயத்ரி மந்திரத்தை தினமும் கூறி வர இயற்கையே வசப்படும். வராகி தேவியை வழிபட எதிரிகள் தொல்லை நீங்குவதுடன் விரோதிகள் கூட நண்பர்களாகி விடுவார்கள். தலைக்கு வரும் ஆபத்துகளும் விபத்துகளும் விலகிவிடும். தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அதிகரிக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும். நீண்ட நாள் நோய்கள் குணமாகும். தீவினை கோளாறுகள், தோஷங்கள் நீங்கும். பஞ்சமியுடன் கூடிய புதன்கிழமையன்று வராகியை வணங்குவதால் கிடைக்கும் பலனை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்.